அஞ்சிலே ஒன்றைப் பெற்று அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றுமாக ஆரியார்க்காகி அஞ்சிலே ஒன்றை வைற்றான் அவன் நண்பை அடித்து காப்பான் என்ற ஆஞ்சநேய ஸ்துதியுடன் இந்த இனிய காலை வணக்கங்களை ஸ்பிரிச்சுவல் ஜோதிட நேயர்களுக்கு வழங்குகிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். இன்றைக்கி 21 மே 2025 வருஷம் பிறந்து இன்றைக்கி 141 நாள். அது மட்டும் இல்லை, இன்னும் 224 நாள் கையில் இருக்குது. நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணுறதுக்கு இந்த நாட்களுடைய கவுண்ட் நம்ம முக்கியம். அதனால் முக்கியமாக 141 நாள் நம்ம என்ன செஞ்சோம், இன்னும் 224 நாள் என்ன செய்ய போகிறோன்றதை கரெக்டாக மனசில் வைத்து கொண்டு காரியங்களை செய்யும்போது காலம் பொன்னானது அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் காலன் அப்படிங்கிறவரை சனீஸ்வர பகவான் எடுத்துக்கொண்டார், யமன் அப்படிங்கிறவரும் எடுத்துக்கொண்டார். சிவன் உடைய தன்மையிலே பார்க்கும்போது சூரியனுடைய 2 புத்திரர்கள் இவர்கள். அப்போ பாருங்கள், சூரியன் டெய்லி காலமாக வந்துடுறார். அதே மாதிரி நமக்கு இந்த காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆயுள்காரகனான சனீஸ்வரன் இருக்கிறார், யமபிரான் இருக்கிறார். அப்போ புரிந்து கொண்டோம்னா இந்த காலங்களை நாம் பார்த்து கொண்டு வருவது தன்மை புரியும். இன்றைய நாளிலே வைகாசி மாதம் 7ஆம் நாள், விஸ்வவாசு வருடம், தமிழ் வருடம், புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்வாங்க. அதுலேயும் இன்றைக்கி நவமி தேய்விரை. சதய நட்சத்திரத்திலே இன்றைக்கி சந்திரன் அமர்கிறார். இன்றைய நாளில் முந்தானத்துக்கு தான் நமக்கு ராகு பெயர்ச்சி வந்தது. அதனுடைய சதய நட்சத்திரத்தின் முதல் பாகம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் காலையில், சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், இரவு 6:30லேருந்து 7:30. ராகு காலம் 12லேருந்து 1:30, குளிகை காலம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும், யமகண்டம் காலை 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். இன்றைய நாளில் சூலம் வடக்கு, பரிகாரம் பால். ரிஷபரக்னத்திலே 3 நாழி 50 வினாழி இருக்கக்கூடிய சூரியனுடைய உதய நாழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 5:53. இன்றைக்கு ஆயில்யம் மற்றும் மகம் அப்படிங்கிற கடகராசி மற்றும் சிம்ம ராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, சார் இந்த மரண காலத்திலே துன்பம் அனாயாசன மாற்றம், அப்படியே நினச்ச உடனே போயிடணும், அப்படி இருக்கணும், படுத்த படுக்கையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. அப்படி இறுதிகால துன்பத்தை நம்ம தீர்க்கக்கூடிய ஒரு ஆலயம் உண்டா அப்படின்னா ஊருக்கு. இது எல்லாமே ராகு கேதுவினால் வரக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். கும்பகோணத்து பக்கத்தில் திரு நாகேஸ்வரம் கோயில் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் அந்த நாகேஸ்வரரை வழிபடும்போது இந்த இறுதி காலத்திலே நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் அனாயாச மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது நடந்துரும் அப்படின்னு இருக்குது. அதனால் மனதாலும் முடிந்தவரை நேரிலும் சென்று இந்த கோயிலை வழிபடுவதனாலே பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் ரிஷபத்திலே அமர்ந்திருக்க, மிதுனத்திலே குரு அமர்ந்திருப்பார், செவ்வாய் கடகத்திலே அமர்ந்திருப்பார், கேது பகவான் சிம்மத்திலே அமர்ந்திருப்பார், கும்பராசிக்குள்ளரே ராகு பகவான் வந்துவிட்டார், சனி மற்றும் சுக்கிரன் மீன ராசிக்குள்ளே இருப்பார். இன்றைய நாளிலே சதய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரனும் கும்பராசிக்குள்ளே இருப்பார். இன்றைய நாளினுடைய அவுட்லைனை பார்க்கும்போது புதன்கிழமை அப்படின்னா, புதன் அப்படிங்கிறது நார்மலாக இந்த எழுது பொருள்கள் எல்லாம் வாங்கிறது, ஸ்கூல் ரிலேட்டட் மெட்டீரியல் எல்லாம் வாங்கிறது ரொம்ப நல்லது. பச்சை காய்கறிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்கினா நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும்னா இன்றைக்கி வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பச்சரிசி, மருந்து பொருள் இதெல்லாம் வாங்காமல் இருந்தால் நல்லது.
நட்சத்திரத்தின் பிரகாரம் சதய நட்சத்திரம்னு பார்த்தோம். நட்சத்திரத்தின் சதய நட்சத்திரம் பேர் வைக்கிறதுன்னு நாமகரணம்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது அன்னப்பிரயாசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அன்னப்பிராசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லது. குழந்தைய தொட்டிலில் போடுறதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமைனாலே குழந்தை தொட்டிலில் போடுற சதயம், அதனால் போடலாம். திதி பலனாக நவமி திதி ராமருக்கு உகந்த திதி. அதனால் இன்றைக்கு சிம்ம விருச்சிக ராசி நண்பர்கள் ராமபிரானை வழிபட்ட பிறகு செய்யக்கூடிய நாள்களாக செய்யலாம். அதனால் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் செய்யக்கூடிய காரியங்களால் நமக்கு எதிராளி சண்டை போடுவான்னா இன்றைக்கி நவமி திதியில் அதை வந்து மனசால வேண்டிட்டிங்கன்னா சரியாகப்படும். இன்றைய நாள் தைத்துளை கரணம் அப்படின்னு சொல்லுவாள். சண்டைக்கு வழக்கு போடுவதற்கு இந்த நவமி திதியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தைத்துளை கரணமும் நல்லாயிருக்கும். அதனால் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நாளே நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்ரீ ரங்கநாத பெருமானையும் மகாலட்சுமி தாராயும் வணங்கும்போது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும். ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்லுவோம். தைத்துளைனாக்க கழுதைன்னு பேர். ஜேஷ்டா தேவியை வணங்குவதனால் நம்ம விட்டு கீழே இருக்கக்கூடிய கலைஞர்கள் கலைத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆதரவாக செய்வது, பெண்கள் இருப்பவங்களுக்கு கைத்தொழில் செய்வதற்கு தொழில் செய்வதற்கான உதவிகள் செய்வதற்கு ரொம்ப நல்லதாக. வைத்திருதி திதி அப்படிங்கிற திதி யோக கரணம். அந்த யோகத்தில் இருக்கிற சத்துருக்களை அழித்து விடுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். செங்கல் சூளையெல்லாம் ஊரில் போடுவோம், அதெல்லாம் இன்றைக்கி போடலாம். புதுசாக ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இன்றைக்கி போடலாம். மொத்தத்தில் பகை விரட்டும் நாள் அப்படின்னே மனத்தில் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை இருந்தால் இன்றைக்கு அந்த நாள் உபயோகமாக இருக்கும். இந்த நாளில் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கான பலன். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. என்னுடைய சிந்தனை வாழ்க்கையிலே வெற்றி கொள்வது. எந்த போட்டி தடை வந்தாலும் நான் அதைவிட முயற்சி செய்து திறமையை வெளிக்காட்டுவேன். அதனால் எனக்கு உற்சாகமான உழைப்பு, அந்த உழைப்பினாலே ஊதியம் வேணும் இப்படின்னு எல்லாம் டீட்டெயிலாக அழகாக பண்ணக்கூடிய ஆசாமி நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கி மனசில் என்ன இருக்கணும்னா பக்தி நிறைய இருக்கணும். அந்த பக்தியோடு செய்யக்கூடிய காரியங்களில் கோபம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துடணும், உங்கள் டிக்ஷனரியிலேருந்து தூக்கிடணும். அதே மாதிரி மனசை ரொம்ப அலபாயோடுறதும் வேண்டாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மை நடக்கும்னாலே மனசு ஊக்கமாகிடும் இல்லையா? சந்தோஷத்தை வெளியில் காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைவ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நல்லது தான் செய்ய போகிறீங்க, நல்லதாக நடக்க போகுது. எதெல்லாம் நல்லது நடக்கும்? உங்களுடைய வாகனங்கள், புதிய முயற்சிகளான வீடு வசதி வாய்ப்புகள், மருத்துவ செலவு குறைந்ததான தன்மைகள், வீட்டில் தாய் தந்தரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள், குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல வளங்கள், வாழ்க்கையிலே இப்படி பலவிதமான உங்களை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாமே உங்கள் கோபத்தை விட்டு, சலனத்தை விட்டு அழகாக பிளான் பண்ணுறது மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். இதுதான் இன்றைக்கி முக்கியமான காரியம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக மனதிலே நிறுத்தி செய்யக்கூடியது அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மனை வழிபடுவதனாலே தொலைந்த பொருள்கள் எல்லாம் திரும்பி வரும்னு சொல்லுவோம். அப்படி தொலைந்து விட்ட வாழ்க்கையின் எண்ண ஓட்டங்களெல்லாம் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொண்டீர்களால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலேருந்து பார்க்குறேன், எந்த விதமான போட்டி அப்படின்னு வந்தாலும் அதை ஜெயிக்கணுன்ற வேகம், அதிலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அமைதி, அந்த உள்வாங்கிக் கொண்ட விஷயத்தில் உங்கள் திறமை எவ்வளோ ஸ்கில் அப்படிங்கிறத காட்டக்கூடியது. வெளியில் பார்க்கும்போது நல்ல உற்சாகமான ஒரு
செயல்பாட்டுடன் கூடிய திறமை, உழைப்பு 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 அப்படிங்கிற தாரக மந்திரம், இதெல்லாம் உங்களுடைய ஃபுல் செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் யூ. ரிஷப ராசின்னா இவ்வளோ இருக்குது. அப்படி உங்களுடைய மனசிலே பலவிதமான கட்டுக்கோப்புகளை வைத்து கொண்டு தான் செய்திருக்கீங்க. சிலர் உங்களை அப்படி நையாண்டி பண்ணி கோவப்படுத்தி எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசு பொருட்டே கிடையாது. எல்லாம் நல்லது தான், போக போக அவன் என்ன பண்ணுறதெல்லாம் என்னை இன்னும் டியூன் பண்ணுறான் அப்படின்னு தான் எடுத்துக்கிறீங்களோடைய நெகட்டிவ் எடுக்கலை. இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய டே. பைசாலாம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடன் பைசா வரும். இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் கடன் தெரியும். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சில உடல் நல சிறிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு கால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. லாப நோக்கிலே போகும்போது வியாபாரத்திலே மன சஞ்சலம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. குறைந்த லாபம் நிறைந்த செல்வம் மனத்தில் எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கு நாளிலே 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் வழிபடும் தெய்வமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நலமும் வளமும் தருவார். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே யாரையும் முன்னிறுத்தி செல்லக்கூடாது. நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கே அழகாக டியூன் பண்ணிட்டீங்க. உங்கள் பயோரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லைனில் போயிட்டுருக்கு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுதான் உங்கள் சக்ஸஸ். அந்த சக்ஸஸ்களால் தான் உங்களுக்கு எனர்ஜி கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. உழைக்கிற உழைப்பு எதுக்குன்னு எனக்கு தெரியுங்க. அந்த உழைப்பை நான் இந்த லைனில் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே எதனா மூவ் பண்ணேன்னா எனக்கு தேவையில்லாம் ஸ்ட்ரெஸ் வந்துடும்ன்றதை க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த புரிதலினுடைய தெரிவு தான் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டான மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த புரிதலின் அடிப்படையிலே செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இல்லைங்களா? தொழிலின் அடிப்படையிலே இன்றைக்கி சூப்பர் டூப்பர் டே அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வளம், கொஞ்சம் லாபம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ரெக்கக்னிஷன், இதனால் உங்களுக்கு ஒரு உற்சாகம், இதெல்லாம் இன்றைக்கி கிடைக்க போது நன்மைகள் பல கொடுக்கக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாளும் ஒன்று. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நீங்கள் மனதாலும் நினைக்கக்கூடிய விஷயமாக ஸ்ரீ ரங்கநாத பெருமானும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவதும் இன்றைய தலையாய கடமையாக வைத்து கொண்டீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நீங்கள் மற்றவர்களின் திறமைகளை திறனாய்ந்து அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அழகான கருத்தாலோசகர். உங்ககிட்ட இருக்கிற உற்சாகத்தை அனைவரிடம் பகிர்ந்து கொண்டு அதனாலே உழைப்பினே அதிக பெனிஃபிட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸர் நீங்கள். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் பக்தி கலந்த விஷயமாகத்தான் கொடுப்பீங்க. பக்தியும் பரவசமும் ஒருங்கே அமைந்து மற்றவர்களை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கோபத்தாபத்தை தாண்டி செய்யக்கூடிய காரியங்கள் சலனமற்று தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானமான ஒரு நபர் நீங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்க காரியங்களிலே பல விதத்திலும் இன்றைய நாள் பலனுள்ளதாக அமையப் போகிறது. ரொம்ப பர்டிகுலராக குழந்தைகளின் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையப் போகிறது. அவர்களுடைய கல்வி மற்றும் தொழிலிலே நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறீங்க. அதனால் வருமானம் உண்டு.
வெளிநாடு வெளி தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்க போகிறது. இந்த நாளிலே நீங்கள் எவ்வளவு தூரம் எனர்ஜியாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி கிரகங்கள் எல்லாம் கொடுக்குது. 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாளாக இருப்பதனாலும் இவரை வணங்கி ஒரு கட்ட அருகம்புல்லை கொண்டு வச்சுட்டு வந்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அனைத்து விதமான விஷயம் செட் அவுட் ஆகி க்ளீனாக வந்து சேர்ந்துடும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க, எனக்கு தான் அந்த சந்தோஷம் காணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு தன்குறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த குறைப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நார்மலாக எல்லாம் சொல்கிறாங்களே, உழைச்சாதான் ஊதியம் உழைச்சாதான் ஊதியன்றாங்க. நான் உழைக்காமையாக இருக்கிறேன், எனக்கு உழைச்சித்தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் வரலையே, 10 ரூபா கூட கையில் இல்லையே அப்படின்னு என்ன வருது. உழைப்பு வேணும், ஸ்மார்ட் உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி உழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கோடாலியை தீட்டுவது அப்படிங்கிற வேலையை வச்சுக்கணும். யார் ஒருத்தர் கோடாலி நல்லா தீட்டி வைத்திருக்கிறாரோ அவர் தான் நிறைய மரங்களை வெட்டுக்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்படி நீங்கள் உங்களை அனுபவபூர்வமாக எக்யூப் பண்ணி வேணும். அப்படி எக்யூப் பண்ணால் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறீங்கன்னு மேட்டர் ஆகும். நான் ஒன்றுமே வெட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா பல மரம் கண்டவன் ஒரு மரம் வெட்டான்னு ஆகிடும், அப்படி வேஸ்ட்டாக போடும். அப்போ என்ன பண்ணணும், நிறைய எக்யூப் பண்ணிக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணணும்னா, பல பேர் சொல்லக்கூடிய என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு நேரமே இல்லை சார். அப்படி ஒரு வார்த்தை உண்டா என்ன? நேரம் இல்லைன்னு ஒரு வார்த்தை உண்டா? நேரம் ஃபுல்லாக இருக்குது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலன்னு சொல்லுங்கள். நேரமெல்லாம் இருக்குது, நம்ம அதை எப்படி பண்ணணும்னு யோசிக்கலை. அதை யோசிங்க, அதுதான் உங்களுடைய வேலை. சிம்மராசி அன்பர்கள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளால் நீங்கிவிடும். வழக்குகள் சாதகமாக முடிந்துவிடும். அதனால் நல்ல நல்ல சூழ்நிலைகளாக இருக்குது. நீங்கள் தான் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை மனதில் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டாக பின்னாடியே வந்துட்டுருக்கும். இன்றைய நாளிலே 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை அப்படி கூப்பி பார்த்துட்டு இருக்கீங்க, வரதன் அப்படிங்கிற சன்னதி தெரியும். காஞ்சிபுரத்தில் வரதன் அப்படின்னு வரும். காஞ்சி அத்தி வரதரை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உழைப்பால் ஊதியம் கிடைக்கும், அது நல்லா உங்களுக்கு ஆணித்தரமாக தெரியும். முருகன் மேலே அளவு கடந்த பக்தி, அந்த பக்தியினாலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே கோபம், எனக்கு அவனை மாதிரி இல்லையே, இவனை மாதிரி இல்லையே, இவனை மாதிரி இல்லையேன்னு ஒரு கம்பேரிட்டிவில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே வருத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அதனாலே மனசிலே சஞ்சலம். பலவிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தாலும் கண்ணை மறைச்சிடுது. நான் இன்னுமே வளரலை அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் உங்களை அப்படியே மாற்றி 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 வாழ்க்கையில் போட்டியில் கொண்டு விடுது. கம்பேரிட்டிவ் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரனை செக் பண்ணி எங்கள் வீட்டுக்காரனை செக் பண்ணி இப்படி போயிட்டு போய் 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 என்ன ஆகுது, உங்கள் அமைதியை நீங்களே கெடுத்து கொள்கிறீர்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் இன்றையிலேருந்து அதை மாற்றிக்கோங்க. வேலையில் வேறு இடத்துக்கு மாறணும் சார், வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னா எஸ், இன்றைக்கு நாள் நல்லா இருக்குது, நீங்கள் நிதானமாக அதை பற்றிய விஷயங்கள்லாம் அழகாக செய்யுங்க. ஃபாரின் போகலாமா சார், தாராளமாக அதுக்கான விஷயங்களெல்லாம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களால் அதற்கெல்லாம் செய்ய முடியும். சில பண பிரச்சனைகள்லாம் இருக்குது சார், சால்வ் ஆகுமானா இன்றைக்கி அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், பெருசாக மாறாது. கொடுக்கல் வாங்கலில் பெருசாக மூமெண்ட் இருக்குமானா இன்றைக்கி கடன் கொடுப்பதோ வாங்குவதோ வேண்டாம். வியாபாரம் எப்படி இருக்கும், வியாபாரம் இன்றைக்கி பெருசாக இருக்காது, டல்லாக தான் இருக்கும். இன்றைய நாளிலே மருத்துவ செலவு இல்லாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது. நாம
1, 5 என்ற இலக்கங்களை அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துவதும், இன்றைக்கு வணங்கும் தெய்வமாக அம்பிகையை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய பரிமாணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. எப்பவும் மனதிலே ஒரு பயம் கலந்த பக்தி, செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமக்கு செல்வம் அப்படின்னு அந்த தெய்வத்தோடு உணங்கி போவர். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு பாதையை கரெக்டாக பாதையை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம் அப்படின்னு மனத்துக்குள்ளார கேள்வி கேட்டுக்கொண்டு அதுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் திறம்பட இருந்தால் பின்னாடியே எல்லாம் என்னை தேடி வரும், அதுவாக வரும் அப்படின்ட்டு போயின்னே இருக்கிறீங்க. அந்த மாதிரி திறமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல திறமைசாலி நீங்கள். இன்றைய நாளில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல்நிலை சிறு சிறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்தால் உடனே அட்டன் பண்ணுங்க, சரியாயிடும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை உண்டு. நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே உஷ்ண சம்பந்தப்பட்ட காரியங்கள்னு சொல்லுவோம். சாப்பாடு விஷயங்களெல்லாம் ரொம்ப சூடாகிறது, நிறைய மழைக்காலம் சாப்பிட்டு பைல்ஸ் வருது, அப்படின்லாம் நிறைய உபாதைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. இன்றைக்கு சதய நட்சத்திரத்திலே நமக்கு ராசிநாதன் சந்திரனானவர் இருக்கிறார். அதனாலே சதய நட்சத்திரனால ராகு அப்படிங்கிறதுனால இன்றைக்கு ராகு எப்படி திங்க் பிக் அப்படிங்கிறதுனால 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. நாம் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தின் பின்னாடி யாரோ என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு உங்களை நீங்களே கோவப்பட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலை. எதையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல சார், இதனால் டிஸ்டர்ப் ஆகுது சார்னு மனசுக்குள்ள அவருடைய குழப்பம். நான் நல்லது தான் செய்கிறேன், ஆனாலும் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாள். உங்களை உற்சாகப்படுத்தி முன்னேற்ற செல்லக்கூடிய வாழ்க்கையிலே வழியை காட்டக்கூடிய நல்ல நாள். உங்கள் கவனம் சிதறாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டிய நாள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாராட்டை பெறக்கூடிய நாள் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த நாளுக்கு நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிய போகிறது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களை நல்லா புஷ் பண்ணி அழகாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கரெக்டாக இருக்கும், எல்லாம் டியூன் ஆகிருக்கும். வியாபாரத்தில் இருக்கிற வியாபார நண்பர்களுக்கு வியாபாரம் சுமாராக இருக்கும், லாபம் பரவாயில்ல சார், ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சுமூகமான போக்கே மனதை உங்களை சந்தோஷப்படுத்திவிடும். குடும்பத்திலே இருக்க குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு மேலும் 2, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், ஒரே உபாயம் என்னென்னா காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்துடணும். சூரியனை பார்த்து சூரிய வந்தனம், சூரிய வணக்கம், சூரிய நமஸ்காரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெளிவான ஒரு அவுட்லைன் இந்த டேயில் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இந்த நாள் ஒரு நாள் இனிய நாளாய் அமையப்போகிறது என்பதிலே எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. மனதிலே பலவிதமான சஞ்சலங்கள், நல்லதா கெட்டதான்னு தெரியலிங்க, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே போகிறேங்க, ஆனால் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குன்னு தெரியலிங்க அப்படின்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வார்த்தைகள். நான் செஞ்சிட்ருக்கிற காரியத்தில் எனக்கு வேகங்களும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குமா, எனக்கு ஒரு
ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குமா, ஊக்கத்தை கொடுக்குமா உபத்திரவம் கொடுக்குமா, என் கவனத்தை சிதற வைக்குமா இல்லை கவனத்தை ஒருங்குபடுத்துமா, எனக்கு கிஃப்டாக இருக்குமா, எனக்கு காம்படிட்டிவாக இருக்குமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதிலே எழுந்து எண்ண ஓட்டங்களாக ஓடி அந்த ஓட்டத்தின் பின்னாடி நீங்கள் அப்படியே போயிட்டுருக்குறீங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, ரொம்ப போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, அமைதியாக இருப்போம். இந்த சின்சங்னு ஒரு புதில் சொல்லுவோம், அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்வோம். அந்த மாதிரி அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் திறமை வெளிப்படும். திறமை வெளிப்பட வேண்டும் என்றால் மனதில் ஒரு சலனம் இல்லாத ஒரு எண்ணம் கொண்டு வரணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நீங்கள் ரொம்ப அதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கான் பண்ணிட்டீங்கன்னா, இன்றைய தேதியில் உங்களுக்கு குருவும் நன்றாக உயர்ந்து வந்திருக்கிறார், ராகு கேது பேச்சில் நல்லா அமைந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் நல்லா இருக்குது, பொருள் வரவு எல்லாம் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது, புதிய வேலை முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குதுங்க. அதனால் தைரியமாக பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது. 2 என்ற எண்ணே இன்றைக்கி உங்களுக்கு ராசி எண்ணாக அமையப் போகிறது. இன்றைய நாளிலே நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணிய வாங்கு செய்தல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படிங்கிறனால எல்லாம் நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. அனைவருக்கும் நல்லதே நினைக்க சிந்தனை. எதை செஞ்சாலும் பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதுல கொஞ்சம் விதமான மாற்றமும் கிடையாது. கெட்டவனே ஆனாலும் நல்லவன் தான் அப்படிங்கிற எண்ணம் நீங்களும் நல்லவராக மனதிலே வைத்துக்கொண்டு நல்லவராக தான் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே நீங்களே செல்ஃப் இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் உங்களை கவனிக்க தவறினாலும் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவுட் சைட் வியூவர் நீங்கள் தான். உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட், நீங்கள் அப்ரைஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களே வெளியில் நின்று பார்க்குறீங்க எப்படிலாம் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, வெதர் யூ ஆர் இன் அ ரைட் ட்ராக் அப்படின்னு பார்த்து நீங்களே உங்களை கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய திறமை. இந்த திறமைக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றிகளை இலக்காக கொண்டு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். போட்டிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய நல்ல நாள் என்று நிறைய பேர் எக்ஸாம்லாம் எழுதினா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி வரும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் முயற்சிகள் எல்லாம் பண்ணிங்கன்னா வரும். சொத்து விஷயங்களிலே சில சின்ன வில்லங்கள்லாம் இருந்தாலும் சால்வ் ஆகிடும், கவலைப்படாதீங்க. நேரடி கொள்முதல் செய்யக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு லாபம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படிங்கிற கவுன்சிலர்ஸ், ஒருங்கிணைப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டேவாக இன்றைக்கி டே இருக்குது. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ரிசல்ட்டு பெருசாக இல்லைனாலும் அதோடைய இம்ப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்களுடைய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். உழைப்பின் உயர்வை புரிந்து செய்யக்கூடிய காரியங்கள் அதனுடைய செவ்வனே அமைதலால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய போகிறது. 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வணக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணன். ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபடுவதும் கண்ணபிரானை வழிபடுவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே தெளிவும் புதிய புத்திசாதுரியமும் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மனசில் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார சுவாமியை வழங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பர்சன் நீங்கள் தான். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிற அழகான ஒரு வார்த்தைக்கு நீங்கள் எடுத்துக்காட்டு. எதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு பிரித்து அன்னப்பற்றி எப்படி பாலையும் தண்ணீரும் பிரிக்குன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பிரித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க.
இதுதான் உங்கள் ஸ்ட்ரென்த்து, உங்கள் லைஃப் ஸ்டைலே இதுதான். உழைப்பே உயர்வுக்கு காரணம், உழைப்பு ஊதியத்தை கொடுக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு உழைப்பு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகும். வாழ்க்கையிலே பக்தி பரவசமாக மனதிலே எண்ணக்கூடிய எண்ண ஓட்டங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய எண்ணங்களினால் வரக்கூடிய கோபதாபங்களை சமாளிக்கக்கூடிய திறமையும் கொண்டவர்கள் நீங்கள். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இனி நல்ல நாள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல வியாபாரிகளுக்கு இன்றைக்கி லாபம் தரக்கூடிய நாள், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பெருசாக திங்க் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் இருக்கும் குடும்ப பெண்களுக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய நாள், சுமூகமான நாள். வரவுகளை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு வரவை பெருக்கி தரக்கூடிய நாளாக இருப்பதனால் இந்த நாள் நல்ல நாள்னே சொல்லலாம். 37 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மனதாலே சிவபெருமானை வணங்குவதும் இன்றைய நாளை மேலும் மெருகூட்டி உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய பரிமாணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. ஓரளவுக்கு பரபரப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். தேவையற்ற செலவுகள் ஒன்றும் கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் குறையலாம். சிலவங்க விட்டு கொடுத்ததுனால கொஞ்சம் சமாதானம் ஆகிடுவீங்க. இன்றைய நாளிலே கூடுதலாக உங்களுடைய மனதிலே உற்சாகம் பெருக்கிறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இருக்குது. யாருக்கோ நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கிஃப்டெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவீங்க. எந்த விதமான காம்படிஷன் வரக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எந்த விதமான போட்டிகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற சூழ்நிலையை இன்றைய நாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறது. அதனால் உங்கள் திறமை வெறிபட்டு அதனால் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அலுவலகத்திலும் உங்கள் திறமையினால சாதனைகள் நிறைய இருக்குது. இன்றைய நாளிலே காலையில் எழுந்ததிலேருந்து கொஞ்சம் பக்தி சிரத்தையோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை ஸ்ரீ வைகுண்டநாதனை வழிபடுவது, அவரை மனதிலே நினைத்து கொள்வது, அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு லைனப் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். 1 4 என்ற அதிர்ஷ்ட எண் அதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் உழைப்பின் வேகத்தினாலே நீங்கள் அதிகமான உயரத்துக்கு எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்வீர்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்னே சொல்லலாம். இந்த டே இது நல்ல நாள், நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வாழ்க வளத்துடன்.